இன்றைக்கு தமிழ்நாட்டில் 2025 ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்ததுல 44 லட்சம் பேர் விடுபட்டு இருக்கிறார். மொத்தம் 70 லட்சம். அதுல 26 லட்சம் பேர் இறந்து போனதாக சொல்றாங்க. விட்டு இன்னும் 44 லட்சம் பேர் எங்க போயிட்டாங்க? தமிழ்நாட்டை விட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்களா? வீடு வீடாக போய் ஒரு ஆய்வு செய்திருந்தால் இந்த தவறு வந்திருக்காரு. இது அரசியல் கட்சிகளாவது செய்திருக்கும். என்ன நடந்தது? ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல கையில ஏற்கனவே இருக்கக்கூடிய லிஸ்ட்டை வச்சுட்டு போய் பார்த்தாங்க. அந்த வீட்டில் அவங்க இல்லைன்னாக்கி அதோட விட்டுட்டாங்க. மகாராஷ்டிராவில், ஹரியானாவில் 2024 லோக்சபா தேர்தலில் எப்படி முதலில் அறிவிக்கப்பட்ட பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை விட கூடுதலான வாக்குகள் பின்னால அறிவிக்கப்பட்டு எண்ணப்பட்டது, அது எப்படி இன்றைக்கு மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு, அதே மாதிரி மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஹரியானாவில் எப்படி நடந்ததுன்றது புள்ளி விவரங்கள் முழுமையாக ஓட் ஃபார் டெமோக்ரஸி என்ற அமைப்பு தெளிவாக வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அது நடக்காதுன்றதுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா 2024 தேர்தலில் முதல்ல அவங்க அறிவித்ததை விட பின்னால திருத்தி எண்ணப்பட்ட வாக்குகள் கிட்டத்தட்ட 3.6% கூடுதலாக இருந்தது. 17C எல்லாம் வாங்கி வச்சு என்ன செய்தாங்க தெரியாது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். தி ரூஸ்டர் டிவி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். தமிழகத்தில் அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது. எல்லா அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களையும் அறிவித்து விட்டார்கள். தொகுதி பங்கீடு முடிந்து விட்டது. வேட்பாளர்களை அறிவித்ததில் எந்த கட்சியும் ஒரு ஜனநாயகமாக செயல்படவில்லை என்பது வெளியில் பேசப்படுகிறது, இடதுசாரி கட்சிகளை தவிர. குறிப்பாக காங்கிரஸில் ஜோதிமணி அவர்கள் அவர்களுடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கின்றார்கள். அதிமுகவிலிருந்து பலரும் தொகுதி கிடைக்காததனால் வேறு கட்சிகளுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். தாவேகாவில் புதுமுகங்களாக நிறைய பேர் நடத்தியிருக்காங்க. அது சோதித்து தான் பார்க்கணும். இதுதான் முதலாக அவர்கள் களம் இறங்குகிறார்கள். ரசிகர் மன்றத்தை மட்டும் வைத்து தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பது என்னுடைய கருத்து. திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் நேற்று அறிவிக்கப்பட்டது. முதல்வர் அவர்கள் அதை படிக்கும்போது கடைசி பேராக அவருடைய பெயரை அறிவித்தார். பல இடங்களில் ஒரு கசப்புணர்வு உருவாகி இருக்கிறது. குறிப்பாக நன்றாக செயல்பட்டு கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக எதிர்க்கக்கூடிய, விமர்சிக்கக்கூடிய திரு மனோ தங்கராஜ் அவர்கள் அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே அவருக்கு தொகுதி வழங்கப்படவில்லை. அந்த தொகுதி சிபிஎம்முக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சிபிஎம் கேட்டது விளவங்கோடு தொகுதி என்று சொல்கிறார்கள். ஒரு கட்சியினுடைய வேட்பாளர் தேர்தலிலும் ஒரு ஜனநாயகம் என்று இருக்க வேண்டும். ஒருவரை தேர்ந்தெடுக்கலன்னு சொன்னா ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை என்றதையும் சொல்ல வேண்டியது இருக்கும். இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி இருக்கிறார்கள். இல்லை, மீண்டும் திரு மனோ தங்கராஜ் அவர்களுக்குத்தான் அந்த சீட் கொடுக்கப்பட வேண்டும் என்று. இது நடக்குமா நடக்காதா பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் களத்திலிருந்து வரக்கூடிய அனுபவம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, குவாரி உரிமையாளர்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஏராளமான லாரிகளில் அதானியுடைய துறைமுகத்துக்கு கல்லை கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஏன் அதானியினுடைய ஊழியர்களே இதற்கு பின்னால் இருந்தார்கள் என்று பேசப்படுகிறது. கூடுதலாக
இவருடைய வளர்ச்சியை பார்த்து கோபப்படக்கூடிய, அவருடைய விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளாத பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்களும் இதுக்கு பின்னால இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இதை நான் வருத்தத்தோட பார்க்கிறேன். அந்த தொகுதியில் அவர் செய்திருக்கக்கூடிய வேலைகள் என்னன்றதை பார்க்கணும். ஒருவருக்கு ஒரு சீட்டு கொடுக்கும்போது வெற்றி வாய்ப்பு என்ன இருக்குன்றதையும் பார்க்கணும். நாகர்கோயில்ல மேயரா இருக்கக்கூடிய மகேஷ் அவர்களை கன்னியாகுமரி தொகுதியில போட்டிருக்காங்க. அவர் நாகர்கோயில் தொகுதியில நின்று இருந்தா வித்தியாசமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கன்னியாகுமரி தொகுதியில் ஏற்கனவே போட்டி போட்ட திரு ஆஸ்டின் எனது நண்பர், அவருக்கு நாகர்கோவில் தொகுதி கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே அவர் நாகர்கோவில் தொகுதியில எம்எல்ஏவும் இருந்திருக்கிறார். இப்போ இதுல பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, தொகுதிகளிலிருந்து அதிருப்தியாளர்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய தலைமையகத்துல போய் போராட்டம் நடத்துறதெல்லாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு நல்லதுன்னு பார்க்கிறேன். ஜனநாயகம் வேண்டும் என்று யார் கேட்டாலும் அதை ஆதரிப்பதே நல்லது. அதே நேரத்தில் அரசியல் கட்சிகள் கூர்மையாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. நான் கூட அரசியல் கட்சிகளுக்கு வாக்குரிமை காப்பு இயக்கம் சார்பாக, இந்திய மக்கள் இயக்கம் சார்பாக கடிதங்கள் எழுதியிருக்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் 2025 ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்ததுல 44 லட்சம் பேர் விடுபட்டு இருக்கிறார்கள். மொத்தம் 70 லட்சம். அதுல 26 லட்சம் பேர் இறந்து போனதாக சொல்றாங்க, விட்டுருவோம். இன்னும் 44 லட்சம் பேர் எங்க போயிட்டாங்க? தமிழ்நாட்டை விட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்களா? வீடு வீடாக போய் ஒரு ஆய்வு செய்திருந்தால் இந்த தவறு வந்திருக்காது. இது அரசியல் கட்சிகளாவது செய்திருக்கணும். என்ன நடந்தது? ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல கையில ஏற்கனவே இருக்கக்கூடிய லிஸ்ட்டை வச்சுட்டு போய் பார்த்தாங்க, அந்த வீட்டுல அவங்க இல்லைன்னாக்கி அதோட விட்டுட்டாங்க. இது ஓட்டு போட போகும்போதுதான் தெரியும். ரெண்டாவது, கூடுதலாக இன்னும் கொஞ்சம் பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நேற்றைய பத்திரிகையில அர்ச்சனா பட்நாயக், சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர் ஒரு செய்தியாக கொடுத்திருக்காங்க. அதுல 6.24 லட்சம் பேர் இன்னும் அடிஷனலா சேர்த்திருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. நல்ல விஷயம். இவங்க யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாத அளவுல ஒரு வாக்காளர் பட்டியல் ஏப்ரல் 6ஆம் தேதி வெளியிடப்படும்ன்றாங்க. ஏன் கண்டுபிடிக்க முடியாததுன்னு சொல்றேன்னா, இதுக்கு முன்னால இந்த மாதிரி கடைசி நேரத்துல சேர்க்கக்கூடியதை சப்ளிமெண்டரி லிஸ்ட்னு கொடுப்பாங்க. அப்போ புதுசா யார் யாரை சேர்த்திருக்காங்கன்றத உடனே கண்டுபிடிக்க முடியும். அது இங்க உள்ளவங்களா, வட மாநிலத்துல உள்ளவங்களா, கேரளாவில் உள்ளவங்களா, ஆந்திராவில் உள்ளவங்களா, யாரை சேர்த்திருக்காங்க அப்படின்றத உடனே பார்க்கறதுக்கு அந்த சப்ளிமெண்டரி லிஸ்ட் பயன்படும். ஆனா இவங்க நாங்க ஒரு இன்டகிரேட்டட் லிஸ்ட், ஒருங்கிணைந்த ஒரு பட்டியல் தான் கொடுப்போம், அது 6ஆம் தேதி தான் வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க. 24ஆம் தேதி தேர்தல். அதுக்கு பிறகு விடுபட்டு போனவங்க என்ன செய்ய முடியும் தெரியாது. அப்போ இதுல அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய கடமை இருக்குது. உடனடியாக ஏற்கனவே இருக்கக்கூடிய பட்டியலை வைத்து வீடு வீடாக சென்று ஒவ்வொரு பூத் வாரியாக வீடு வீடா ஏறி இறங்கியாச்சுன்னாக்கி யாருக்கு பேர் இருக்கோ அவங்களுக்கு ஒரு பூத் ஸ்லிப்பை கொடுத்துடலாம், யாருக்கு பேர் இல்லையோ அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் 6 கொடுத்து இந்த 4ஆம் தேதிக்குள்ள கொடுத்தாச்சுன்னா 6ஆம் தேதிக்குள்ள அந்த லிஸ்ட்ல சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை செய்வதற்கான பலம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்லா இருக்குது. செய்வாங்களா இல்லையான்றது தெரியாது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, மகாராஷ்டிராவில், ஹரியானாவில் 2024 லோக்சபா தேர்தலில் எப்படி முதலில் அறிவிக்கப்பட்ட பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை விட கூடுதலான வாக்குகள் பின்னால அறிவிக்கப்பட்டு எண்ணப்பட்டது, அது எப்படி இன்றைக்கு மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு, அதே மாதிரி மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஹரியானாவில் எப்படி நடந்ததுன்றது புள்ளி விவரங்கள் முழுமையாக ஓட் ஃபார் டெமோக்ரஸி என்ற அமைப்பு தெளிவாக வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அது நடக்காதுன்றதுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா 2024 தேர்தலில் முதல்ல அவங்க அறிவித்ததை விட பின்னால திருத்தி
எண்ணப்பட்ட வாக்குகள் கிட்டத்தட்ட 3.6% கூடுதலாக இருந்தது. 17C எல்லாம் வாங்கி வச்சு என்ன செய்தாங்க தெரியாது. இப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை மாநிலமான ஆந்திராவில் டாக்டர் பரக்கலா பிரபாகர் அவர்கள் ஒரு சிறந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். வெறும் 3500 பூத்துல ராத்திரி 11 மணியிலிருந்து 2 மணி வரை வாக்குப்பதிவானதாகவும், அதுல எவ்வளவு 17,00,000 லட்சம் வாக்குகள் பதிவானதாகவும் தேர்தல் கமிஷன் சொல்லுது. தேர்தல் கமிஷன் இது பாஜக தெலுங்கு தேசம் வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கிறது என்பதை புள்ளி விவரத்தோட கொடுக்கிறார். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த தவறு நடக்காமல் இருக்க வேண்டும்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் என்ன செய்யணும்ன்றது நான் ஒரு அறிவுரையாகவே சொல்றது என்னன்னு சொன்னா, கரெக்டா ஃபார்ம் 17C ஓட்டு எண்ணி பதிவு முடிந்ததும் அந்த ஃபார்ம் 17C கையெழுத்து போட்டு வாங்கிருங்க. வாங்கி உடனடியாக பகிரங்கமாக பப்ளிக்ல ஒரு வெப்சைட்ல போட்டு விட்டுருங்க. அப்ப அதுக்கு பிறகு நீங்க ஓட்டை ஆட் பண்ண முடியாது. எண்ணும் போது அது கூடாது. அப்ப எண்ணும் போது நம்ம 17C இருக்கக்கூடிய வாக்குகள் தான் இருக்குதா இல்லையான்னு பார்த்த பிறகுதான் எண்ணுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் விதிமுறை. அதை செய்வாங்களா, செய்யணும்ன்றது என்னுடைய கோரிக்கையாக முன்வைக்கிறேன். இறுதியாக தமிழகத்தை பொறுத்தவரையில் அகில இந்திய மக்கள் இயக்கம் 24 மாநிலங்களில் செயல்படக்கூடிய இயக்கம், அதனுடைய தமிழ்நாடு பிரிவு சார்பாக, அதே போன்று அதில் இணைந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் சார்பாக, நாட்டை காப்போம் என்ற அமைப்பின் சார்பாக, இந்திய ஒற்றுமை இயக்கம் என்ற அமைப்பின் சார்பாக ஒரு முடிவெடுத்து ஒரு இயக்கம் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஜீரோ பிஜேபி. தமிழக சட்டப்பேரவை பிஜேபி இல்லாத சட்டப்பேரவையாக இருக்க வேண்டும் என்று. இன்னைக்கு கேரளாவில் சட்டப்பேரவையில் பிஜேபி கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும் என்பதற்கான ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தது. இதுல எங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய பல்வேறு தனிநபர்கள் இருக்கிறார்கள், இயக்கங்கள் இருக்கின்றன. குறிப்பாக திரு மனோ தங்கராஜ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கொண்டே இதற்கு வழிகாட்டுவதற்கு தயாராக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறார். இந்த இயக்கத்தில் பல்வேறு அமைப்புகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்கள் களத்தில் இறங்கி வேலை செய்ய போகிறார். 27 தொகுதிகள், குறிப்பாக பாஜக போட்டியிடக்கூடிய 27 தொகுதிகள், அதை தவிர ஒரு 5 தொகுதிகள் தமாக தாமரை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய தொகுதிகள், அதே மாதிரி இடதுசாரிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள், விசிக போட்டியிட தொகுதிகள். இந்த மாதிரி தொகுதிகளில் கவனம் செலுத்தி களத்தில் இறங்கி வேலை செய்வது. ஏன் தமிழகத்திற்கு ஒரு பாஜக அவசியம் இல்லை? இரட்டை என்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்றாங்க. இரட்டை என்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருந்தான வேலை இல்லாம அவ்வளவு பேர் இங்க வந்து வேலை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம், இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் இதுவரை இல்லாத அளவுக்கு படித்த இளைஞர்களில் 40% பேருக்கு வேலை இல்லை. அது இந்து இளைஞர்களையும் உள்ளடக்கியதானே, இந்து இளம்பெண்களையும் உள்ளடக்கியது தானே. அவங்களுடைய வேலைக்காக இந்த அரசு என்ன செய்தது, இந்த கட்சி என்ன செய்தது? விவசாயத்துல என்ன முன்னேற்றத்தை கொண்டு வந்தாங்க? இன்னைக்கு யுத்தம் நடக்குது, இஸ்ரேல்ல போய் கட்டி பிடிச்சிட்டு வந்தாரு, அடுத்த நாள் யுத்தம் தொடங்கிச்சு. இன்றைக்கு பற்றாக்குறை, அரசாங்கம் பற்றாக்குறை இல்லைன்னு சொல்லுது, ஆனா கேஸ் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. பெட்ரோலுடைய விலை தேர்தலுக்கு பின்னால் நிச்சயமாக கூட்டப்படும் என்பது எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய பல மாநிலங்களில் சமூக பிரிவினை என்பது உருவாக்கப்படுகிறது. சாப்பிடுறதுக்குள்ள உரிமையே பறிக்கப்பட்டிருக்கிறது. நான் என்ன இறைச்சியை சாப்பிடுறேன் அல்லது வெஜிடேரியன் சாப்பிடுறேன்றது என்னுடைய முடிவாக இருக்கணும். அதுல அரசாங்கம் அல்லது வேற யாரும் குறுக்கிட முடியாது. ஆனா வட மாநிலங்கள்ல என்ன நடக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். மணிப்பூர்ல 2 வருஷமா கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அமைதி இல்லை. அங்கு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்கள், பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட
வீடியோ எல்லாமே வெளியில வந்தது. அப்போ அதுல யார் இருந்தாங்கன்றது அங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் அவங்க தண்டிக்கப்பட்டதாக தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வந்தால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வியில் தலையிடுவார்கள், ஆரோக்கியத்தில் தலையிடுவார்கள், வேலை வாய்ப்பில் தலையிடுவார்கள், பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அடானியும் அம்பானியும் இங்கு இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் ஏற்றெடுத்து நடத்துபவர்களாக மாறிவிடுவார்கள். இங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் தொழில் முனைவோர்கள் அழிந்து போவார்கள். வேலை வாய்ப்பு என்பது குறைந்து போகும். ஒற்றுமை இல்லாத ஒரு சமுதாயம் என்னைக்குமே வளர்ச்சி போக்கில் போக முடியாது. இன்றைக்கு தமிழகம் கல்வியில், வேலைவாய்ப்பில், சுகாதாரத்தில், ஒற்றுமையில், சமூக நீதியில் ஒரு முன்னிலை வைக்கக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடியது. நிச்சயமாக ஒரு பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அதனால தொடர முடியாது என்பது என்னுடைய ஆழ்ந்த கருத்து. இந்த நேரத்தில் இன்னாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்வது ஒரு ஊடகத்தின் கடமை அல்ல. மக்களே, வாக்காளர்களே, ஒன்று உங்களுக்கு ஓட்டு இருக்கான்றத உடனே பார்த்துருங்க. ஓட்டு இல்லைன்னா ஓட்டு பெறுவதற்காக அந்த ஃபார்ம் 6 நிரப்பி கொடுங்க. அது வர்றதை உத்தரவாதப்படுத்துங்க. கட்டாயமாக வாக்களியுங்கள். யாருக்கு வாக்களிப்பது என்பது உங்களுடைய உரிமை. அந்த உரிமையை விட்டு கொடுத்து விடாதீர்கள். இந்திய ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் நம் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.